யுவி டைரிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு தாண்டுற அகங்காரம், கர்வம் தலைக்கீறி இருந்துச்சு. ஒரு நாள் காட்டு வழியாக பயணம் செஞ்சு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு துறவி கண்ணை மூடி தியானம் செய்கிறத பார்க்குறான். அவர் முன்னாடி போய் நின்று, வணக்கம், நான் இந்த நாட்டுடைய அரசன் வந்திருக்கேன். எல்லா எதிரி நாட்டு படைகளையும் போரிட்டு நம்ம நாட்டோட இணைச்சிருக்கேன். நம்ம நாட்டுடைய கஜானாவில் செல்வெல்லாம் நிரம்பி வழியுது. எல்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் மகிழ்ச்சி மட்டும் இல்லை. மகிழ்ச்சி வேணும்னா அதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அரசன் கேட்டதில் துறவியோட தியானம் கலைஞ்சிடுது. அவர் கண் விழிச்சு பார்த்துட்டு, நான் செத்தாதான் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றார். இதை கேட்ட உடனே அரசனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, நீங்கள் என்னென்னா என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறீங்களா, உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புலேருந்து வாழை உருவி அந்த துறவியை வெட்ட பார்க்குறேன். இதை கேட்ட துறவி, அறிவு கெட்ட ஆப்பிள், நான் சொன்னது என்ன சொல்லலை, நான்ற இருமாப்பு செத்தாதான் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றார். கொஞ்சம் யோசித்து பார்த்தா, எப்பெல்லாம் நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்போம், அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்போம் அப்படின்னா, நான்ற சிந்தனை அதிகமாக இருக்கும் பொழுது. அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க என்னை மதிக்கலை, அவங்க என் பேச்சை வச்சுக்கல, அவங்க என்னை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்றது நான் எனக்குன்ற சிந்தனை அதிகமாக இருக்கும்போது நமக்கே தெரியாமல் நம்மளுடைய ஈகோ அதிகமாக வெளிப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் மகிழ்ச்சின்றது நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கும். நம்முடைய வேதங்களை எடுத்து பார்த்தா ஆண்டவன்ற வார்த்தைக்கு ஆனந்தம்னு ஒரு பொருள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஈகோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எட்ஜிங் காட் அவுட், அதோட சுருக்கம் தான் ஈகோ. ஈகோ வந்துருச்சுன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவன், அதாவது ஆனந்தம், மகிழ்ச்சி வெளியேறிடும் அப்படின்றாங்க. இன்னும் ரொம்ப சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஈகோ வந்துருச்சுன்னா நமக்குள்ளே இருக்கிற கடவுள் வெளியேறிடுவார்னு சொல்லலாம். நம்ம கோவில் முன்னாடி தேங்காயை தூக்கி போட்டு உடைக்கிறோம்ல, அது எதுக்கு தெரியுங்களா? கடவுளே இங்கே பாரு, நான்ற அகங்காரத்தை உன் முன்னாடி தூக்கி போட்டு உடைக்கிறேன் அப்படின்றத சுட்டி காட்டு தான் நம்ம தேங்காவை உடைக்கிறோம். தேங்காவை உடைக்கும் போது எப்படி அது மேலே இருக்க கடினமான ஓடு உடைஞ்சு உள்ளே இருக்க சுவையான இளநீர் வெளிப்படுதோ, அதே மாதிரி தான் நான்ற அகங்காரம், ஈகோ உடையும் பொழுது உள்ளே இருக்க சுவையான இளநீர் போன்ற மகிழ்ச்சி வெளிப்படும் அப்படின்றாங்க. நான் அப்படின்ற எண்ணத்தை, அகங்காரத்தை, ஈகோவை தூக்கி போட்டு நம்ம வாழ முயற்சி செய்கிறப்போ மற்றவங்களுடைய பழி சொல்லோ, அவமானமோ, கேலியோ, கிண்டலோ, வலி கொடுக்கக்கூடிய விஷயங்களோ எதுவுமே நம்மளை பெருசாக பாதிக்காது. மாறா ஒரு மெல்லிய புன்னகையோட எளிதாக நம்ம கடந்து போயிருப்போம். இப்படி தான் ஒரு நாள் இரவு நேரத்தில் யமுனை நதியில் ஒரு படகுல கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் பயணம் செஞ்சு போயிட்டுருக்கார். படகுல இருந்த அவரோட அறையில் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. சரி, கவிதை எழுதலான்னு சொல்லிட்டு பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சு உக்காடுறாரு. என்னவோ தெரியல, அவருக்கு கவிதை கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே இருக்கு. கவிதை தோணவே மாட்டேங்குது. சரி, இதுக்கு மேலே எழுத முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை அணைக்க போகிறாரு. அணைச்ச நேரம்தான் அந்த படகும், அந்த நதியும், அந்த நிலவொலியும் அவருக்கு கவிதை அப்படியே அருவியாக கொட்டுது. ரவீந்திரநாத் தாகூருக்கும் ஈகோக்கும் இந்த கதைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? எப்படி ஒரு சின்ன மெழுகுவர்த்தி நிலவொலியை பார்க்க முடியாத அளவுக்கு ரவீந்திரநாத் தாகூருடைய கண்களை மறைச்சதோ, அதே மாதிரி தான் ஈகோ. மகிழ்ச்சின்ற அழகான நிலவொலியை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கண்ணை மறைச்சிடும். அதனால் ஈகோவை தூக்கி போடுவோம், மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருப்போம். கடவுள் நமக்குள்ளேயே இருப்பார். கடவுள் அப்படின்னா யார், அவர் எங்கே இருப்பார், அதுக்கான பொருள் என்ன அப்படின்ற பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதையோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். நான்மறையை கற்றவன் அல்ல ஞானி, தன்னுள் நான்மறையை கற்றவனே ஞானி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவி டைரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் யுவி. பை.